இவ்வளவுதான் பார்ட்னர். இத்தனை நாள் நம்ம கொள்ளை அடிச்சது, கடத்தல் பண்ணது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா பொட்டியில போட்டு கொண்டு வந்தாச்சு. வீட்டை சுத்தி நாலா பக்கம் போலீஸ் நிறுத்திருக்கான் அந்த ராமு. முதல்ல அவங்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிக்காம எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா பொட்டியில போட்டு கொண்டு வான்னு அவசரப்படுத்துறீங்களா? எதுக்கு? எஸ் கமிஷனர். வணக்கம் கமிஷனர் சார். நான் விஐபி காசிநாத் வீட்டில இருந்து அவருடைய பிஏ பேசுறேன். எங்க வீட்டுக்கு யாரோ வெடிகுண்டு வைக்க போறதாகவும் அதனால பாதுகாப்புக்காக இன்ஸ்பெக்டர் வீரசாமி எங்க வீட்டை சுத்தி நிறைய போலீஸ்காரங்களை நிறுத்திட்டு போயிருக்காரு. ஆமா, எனக்கு கூட இன்ஃபார்ம் பண்ண. எங்க செக்யூரிட்டிக்கு தேவையான ஆட்கள் எங்க கிட்டயே இருக்கிறாங்க. அதோடு ஒரு விஐபி வீட்டை சுத்தி இவ்வளவு போலீஸ்காரங்களை நிறுத்துறது கொஞ்சம் அகௌரவமா அவர் ஃபீல் பண்றாரு. ஓகே, உங்களுக்கே பயம் இல்லாத போது நான் இப்பவே எங்க ஆட்களை கூப்பிட்டுக்கிறேன். தேங்க்யூ. டேய், ஒருத்தர் வெளியில போய் நில்லுங்க. போலீஸ் போன உடனே இங்க வந்து சொல்லுங்க. பார்ட்னர், யோ யோ சீனியர் தான், ஜூனியர் தான். போலீஸ் எல்லாம் போயாச்சு. ஒருத்தர் கூட இல்லையே? இல்ல சார், எல்லாருமே போயிட்டாங்க. பார்ட்னர், நீ கில்லாடி, ஆனா நான் கில்லாடிக்கு கில்லாடி. ஓகே, எங்கடா டைம் பாம்? இதோ இருக்குப்பா. கொண்டா. எவ்வளவு டைம் செட் பண்ணிருக்க? 15 நிமிஷம். ஓகே, நாம பொட்டி எடுத்து போறது சரியா இருக்கும். பார்ட்னர், கடைசியா ஏதாவது பிரார்த்தனை பண்ணீங்க? இங்க வச்சா சரியா வராது, இங்க வச்சாதான் உடனே எஃபெக்ட். நான் வரட்டுமா? வாடா. யூ ராஸ்கல்ஸ். அமரா டைமண்ட் பாக்ஸ். நம்ம செய்யறது ஸ்மக்லிங்கா இருக்கலாம், ஆனா அதுல ஒரு நம்பிக்கை, நாணயம், நேர்மை இருக்குவானா? கரெக்ட் சேட்டு. சேட்டு நமக்கு கடவுள் மாதிரின்னு சொன்னதுக்கு நீ என்ன சொன்ன? நீ என்ன அவனுக்கு கையாளாளன் கேட்டுதானடா என்ன இப்படி கட்டி வச்சு டைம் பாம்பு வச்சிருக்கீங்க? ஐயோ சேட்டு, அவன் பேசுறா. ஏய், டைம் பாம் நிக்காலோ. சேட்டு, எனக்கு என் பையனுக்கு ரொம்ப ரொம்ப குறுகிய மூளைதான். கரெக்ட். டபுள் கிராஸ் பண்ற அளவுக்கு எங்களுக்கு பத்தாது. நாம சந்தோஷமா இருக்கணும்னா அடுத்தவங்களை சங்கடப்படுத்தணும், நாம லாபம் சம்பாதிக்கணும்னா மத்தவங்களை நஷ்டப்படுத்தணும். இப்படி எல்லாம் தத்துவம் பேசி எங்களை குழப்பினதே அந்த படுபாவி. பிபி ஓரளவுக்கு தாண்டா கதை விடலாம். சேட்டு நான் பைத்தியக்காரனா நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு? ஐயோ சேட்டு, சொல்றது நான் சொல்லிட்டு இருக்கிறேன்ல, அப்புறம் என்னடா சேட்டு சூட்டு. சேட்டு, உன் டைமண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாரு. இந்த பயிர்களை நான் பாத்துக்கிறேன். Come on, boys. எனக்கு 15 நிமிஷமா வச்ச, உனக்கு 5 நிமிஷம். எனக்கு எங்க வச்ச அங்கேயே வைக்கிறேன். இங்க வச்சா வழிக்கு உடுத்துறோம், இங்க வைக்கிறேன். டூப்ளிகேட்டா? ராமு எல்லாரையும் முட்டாளாக்கிட்டானே. सब डुप्लीकेट है. வாசல்ல போலீஸ் ஜீப் வந்திருக்கு. நீ இப்ப வீராசாமி இல்ல, ராம். மத்தவங்க எல்லாம் உன்னை பார்த்து சந்தேகப்படுற மாதிரி திருட்டு மொழி முழிக்காம தீரமா கம்பீரமா ஒரு ராஜனான நடந்து போ. குட் மார்னிங் மிஸ்டர் காசிநாத் அண்ட் குட் மார்னிங் ஃபாதர். என்ன, நான் திடீர்னு இவரை ஃபாதர்னு கூப்பிட்டதுனால எல்லாரும் ஒரு அதிர்ச்சிக்குள்ளாயிட்டீங்கல்ல? அது வேற ஒண்ணும் இல்ல, இவருடைய வயசு காரணமாகவும் தொழில்ல இவருக்கு இருக்கக்கூடிய திறமை காரணமாகவும் ஜஸ்ட் இவருக்கு அந்த மரியாதை கொடுத்தேன். தட்ஸ் ஆல். ஓகே, இப்ப விஷயத்துக்கு வர்றேன். இந்த பாம்பே காரனுக்கு இருக்கானுங்களே, அவனுக்கு 1 நம்பர் முட்டா பசங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? இந்த டாலு, நெய், பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, ரசகுல்லா, குலோப் ஜானு, ஐஸ்கிரீம், இப்படி ரகரகமா உயர் ரகமான ஐட்டங்களா சாப்பிட்டு அவனுக்கு ஆள் வேணா கொஞ்சம் கலரா முழுமுன்னு இருப்பாங்களே தவிர நம்ம இட்லி சாம்பார் மூளை அவங்களுக்கு வரவே வராது. ஓகே, லெட் அஸ் கம் டு தி பாயிண்ட். நம்ம எல்லாருமா சேர்ந்து சதி திட்டம் போட்டு பாம்பே காரனை டபுள் கிராஸ் பண்ணி டைமண்ட்ஸ் அடிச்சமே. இந்த விஷயம் எப்படியோ பாம்பே காரன் தெரிஞ்சு போச்சு. இப்ப அவங்க நேரா புறப்பட்டு வந்துகிட்டு இருக்கான். ஐ மீன், சாவு ஒவ்வொரு நிமிஷமும் நம்மள நெருங்கிட்டு இருக்குன்னு சொல்ல வர்றேன். அதனால அவன் இங்க வந்தான்னா அவனுடைய திட்டத்தை எப்படி முறியடிக்கிறது, அவனுக்கு டைமண்ட்ஸ் கொடுக்காம எப்படி நம்மளே வச்சுக்கிறது, இத பத்தி நான் உங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் தனித்தனியா அந்த ரூம்குள்ள போய் ரகசியமா பேச விரும்புறேன். என் கூட யார் முதல்ல பேச விரும்புறீங்க?
கமான். அவரே கூட்டிட்டு போ. அவங்க சொல்றது கரெக்ட். உங்ககிட்ட முதல்ல பேசினா தான் எனக்கும் சில ஐடியாக்கெல்லாம் கிடைக்கும். கமான் கமான். யாம இருக்க பயமே நடங்க. நானா டேய், டேய். நானா சேட்டு, உள்ள அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு நீங்க கேட்கணும், அவ்வளவுதானே? வாங்க, இங்கேயே ஸ்பீக்கர் செட்டப் பண்ணிருக்கேன். நானா என்னடா சொல்ற? అవును నువ్వు నా నాన్న. நானாவா? అవును నే நீ கொடுக்கு. கொடுக்கா? என்னடா சொல்ற? ஐயோ, நீ எனக்கு அப்பா, நான் உனக்கு புள்ள. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலப்பா. அப்பா, கல்யாணம் ஆகலைனாலும் குழந்தை பிறக்கும். 6 பேருக்கு நான் நிக்கல. நான் நம்ப மாட்டேன். அப்பா, எனக்கே இப்பதான் விஷயம் தெரிஞ்சது. நான் உங்களை காப்பாத்தி கூட்டு போறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். வெளியே போய் ரகசியமா இன்னும் பல விஷயம். வாங்க வாங்க. என்னது, யாரோ புதுசு புதுசா நிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பெல்லாம் சாப்பிட்டா மூளை இருக்காதுன்னு. அது இவருக்குத்தான். சேட்ஜி, இவனுக்கு ஒரு மர கயண்டு போன மாதிரி தெரியுது. ஏன்னா சம்பந்தம் இல்லாம அப்பா புள்ளேன்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறான். சேட்டு, இந்த ஆள் அப்பா இல்லங்கிறாரல்ல, ஒரு 5 மினிட்ஸ்ல ப்ரூவ் பண்றேன். யோ, வெளியே புளிய மரத்துக்கடியில பாசிக்கிறவங்க புடவை கட்டிட்டு ஒரு கண்ணாடி போட்ட அம்மா இருப்பாங்க, போய் கூட்டு வா. ஐயோ சேட்டு, நக்கோ நக்கோ. இவனை நம்பாத. யாராவது நாடகக்காரிய கூட்டிட்டு வந்து கதை விட போறான். அப்பா, நான் அடக்கி பேசுங்க. யார பார்த்து நாடகக்காரிங்கிறீங்க? 10-28 வருஷங்களுக்கு முன்னால சீதாங்கிற ஒரு பொண்ண நீங்க கதற கதற கசமுசா பண்ணிரல. எங்க சௌக்கியங்களா? உடம்பெல்லாம் நல்லா இருக்குல்ல? பரவாயில்லப்பா, கவலைப்படாதீங்க. நீங்க இவ்வளவு தூரம் ஃபீல் பண்ணும் போதே உங்க மனசு மாறிடுச்சுன்னு எனக்கு தெரியுது. இனிமே எந்த சக்தியாலையும் உங்களை பிரிக்க முடியாது. நான் உயிரோட ஐயோ, என்னங்க இது? உங்க ஆளுங்க என் பையனை துப்பாக்கி முறையில் எடுத்திருக்காங்க. இத பாருங்க, நீங்க எனக்கு தாலி கட்டலைன்னாலும் பரவாயில்ல, என் பையனை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. தயவு செய்து அவனுக்கு உயிர் பிச்சை கொடுங்க. இந்த எடுத்துக்கோ. எங்க விளையாடுறீங்களா? யாரடி சுத்த பைத்தியக்காரத்தனமா பேசுற? உன் பையன் மாத்திரமா துப்பாக்கி முனையில் நிக்கிறான். நானும் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பொண்டு புள்ளை இல்லாம அன்னக்காவடியா போறேனே நினைச்சேன். இப்ப குடும்பத்தோட போக போறேன். அவ்வளவு நான் கொடுத்து வச்சது. வாழ்க்கையில தான் நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர முடியல. சாவலியாவது ஒண்ணு சேருவோம். வா. உனக்கு சென்டிமெண்ட் பார்க்க சேட்டிங்க வரல. என் டைமண்ட்ஸ் எங்க? சேட்டன், நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. ஐ எம் a very brilliant man. இங்க வரும்போதே பாக்கெட்ல மைக்கோட தான் வந்தேன். இப்ப நான் எங்க இருக்கேன் என்னங்கிறது, நீங்க என்ன துப்பாக்கி முறையில் நிறுத்தி வச்சுட்டு பேசுறது, இது எல்லாத்தையும் கமிஷனர் கேட்டு இருப்பார். நிச்சயமா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல இங்க வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணுவார். யூ வாண்ட் டு see the mic? பாக்கெட் ஓட்ட போலுக்கு எங்கேயோ விழுந்துருச்சே. ஏன் நீங்க பாத்தீங்களா? ஏய், மரியாதையா டைமண்ட்ஸ் எங்க வச்சிருக்கேன்னு சொல்ல போறியா இல்லையா? ஓகே அப்பா, அந்த டைமண்ட்ஸ் கொடுத்துருங்க. டைமண்ட்ஸா? பரவாயில்ல, கொடுத்துருங்கப்பா. சேட்டன் மீறி எங்க போயிருவான்னு நான் பாத்துறேன். கமான். ஏண்டா என்ன கிண்டல் பண்றியா? அப்பா, நடிக்கிறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. நம்ம எவ்வளவு ஆபத்தான கட்டத்துல சிக்கிட்டு இருக்கோம்னு புரிஞ்சிருந்தோம். நீங்க பாட்டுல போய் பேசிட்டு என்ன அர்த்தம்? ப்ளீஸ் தயவு செஞ்சு அந்த டைமண்ட்ஸ் கொடுத்துருங்க. டேய், இத பாருங்க, என் பையனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நிச்சயமா அவன் தப்பே செஞ்சிருக்க மாட்டான். உங்க உயிர் தான் எனக்கு முக்கியம். தயவு செய்து அந்த டைமண்ட்ஸ் எடுத்து கொடுத்துருங்க. யாரடி இவன்? நீ செத்துற கூடாதுன்னு நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிறேன். நீ என்னடானா என்ன நம்பாம அவரை நம்பிட்டு இருக்கிற. நான் நிச்சயமா சொல்றேன், இந்த ராமு தான் அந்த டைமண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கான். என்ன சொல்றீங்க? ராமுவா டைமண்ட்ஸ் ஒளிச்சு வச்சிருக்கான்? உன் தலை மேல சத்தியமா சொல்றேன், இந்த ராமு தான் அந்த டைமண்ட்ஸை ஒளிச்சு வச்சிருக்கான். இது ராமு இல்லீங்க, வீராசாமி. இத பார், மரியாதையா ராமு எங்க கட்டி வச்சிருக்கேன்னு சொல்ல போறியா இல்லையா? நெவர். உன்ன மாதிரி குற்றவாளிகள் மிரட்டும் போது வளைஞ்சு கொடுக்க கூடாது, பணிஞ்சு போக கூடாதுங்கிறது போலீஸ்ல ஆரம்பத்துல நாங்க சேரும் போதே எடுத்துக்கிட்ட சத்திய பிரமாணம். இவன் நமக்கு சமாதி கட்டாம போகவே மாட்டான். அதே ராமு இங்க இருந்தான்னா நடக்கிற சமாச்சாரமே வேற. அப்பா, என்ன இன்சல்ட் பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்கீங்களே. 1000 இருந்தாலும் ஐ அம் தி ஒரிஜினல் போலீஸ் ஆபீசர். வாய மூடுறா. 3 பேரோட உயிர் ஊசலாடிட்டு இருக்கு. இதுக்கு என்ன பண்ண போறேன்? கவலையே படாதீங்க. நான் வணங்கும் ஆஞ்சநேயர் என்ன கைவிட மாட்டார். நிச்சயமா ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து இங்க ஒரு அதிசயத்தை நிகழ்த்துவார். யாராவது துப்பாக்கிய கொடுங்க ஐயா. நானே இவனை சுட்டு தள்ளி போடுறேன். என்னங்க? உனக்கு தேவையான டைமண்ட்ஸ் இந்த பாக்ஸ்ல இருக்கு. ஏய், பாக்ஸ் லாவ். கொஞ்சம் இரு.
அவ்வளவு சீக்கிரம் நீ டைமண்ட்ஸ் எடுத்துட முடியாது. என்ன பெட்டிக்கு நம்பர் சொல்லி என்ன திறக்க முடியாது நினைச்சியா? பெட்டி உடைச்சு எடுப்பேன். ஏய் லவ் இல்ல ஐயோ, உடம்பு சுத்தி இவ்வளவு வெடிகுண்டு வச்சு கட்டிட்டு வந்திருக்கான். அது வெடிச்சதுன்னா மொத்த கட்டணம் பீஸ் பீஸ் ஆயிரும். ஒரு எலும்போட கண்டுபிடிக்க முடியாது. அழுவாதடா, அவன் தானே கட்டிட்டு வந்திருக்கான். இருக்கலாப்பா, இருந்தாலும் என் தம்பியாச்சே. என்ன மீறி யாராவது பெட்டி தொட்டீங்கன்னா நிச்சயமா பட்டனை பிரஸ் பண்ணிடுவேன். பின்னால போ. சேட்டு, திஸ் இஸ் மை சன் ராமு. என் மூளையில 1% கூட குறையாம பிறந்திருக்கிறான். ஓகே, இப்போ அவனுக்கு என்ன வேணும்? வேற என்ன செட்டு? எங்க கிட்ட 50-50% கேட்டா நீங்க ஒரு 10ஓ 15ஓ சேர்த்து கொடுங்க, வாங்கிட்டு போயிடுவான். ஆனா அறிவுகட்ட பார்ட்னரு நீயும் நானும் வாரிச வளர்த்திருந்தா அந்த லட்சணத்துல தான் இருக்கும். இவனை வளர்த்த ஆளே வேற. அப்பா அம்மா அண்ணன் எல்லாரையும் விடுதலை பண்ணணும்னு கேட்பான். அப்படித்தானே மகனே? ஆமா, போய் தொலை. பை காசிநாத், பை சேட். நடேண்டா, அதான் தொலைன்னு சொல்றானே. ஏன்பா விளையாடுறியா? இங்க என்ன ஒரு ஆபத்தான சூழ்நிலை உருவாகி இருக்கு. இந்த நேரத்துல என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்ப நான் எப்படி விட்டு வர்றது? டேய், அவனை காப்பாத்திக்க அவனுக்கு தெரியும். இப்ப நீ நடக்கல, நான் அசிங்கமான வார்த்தையால திட்டி போடுவேன். எனக்கு அதை விட அசிங்கமான கெட்ட வார்த்தையெல்லாம் தெரியும். ஏய், எதுத்தா பேசுற? நடடா. நான் எனக்காக நூறு சாவு. அப்படியே போராடுறதுக்கு என்ன விடுப்பா. இல்லாடிடா, உமாரி மண்டு இல்ல. பாக்ஸ் நம்பர் क्या? 477. ஏய் பாக்ஸ் खोलो. குண்டு வெடிச்சிருச்சு. என் தம்பி செத்துட்டான். வெளியில போலீஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி இப்படியே மாடி வழியா போய் பக்கத்து பில்டிங்ல குதிச்சு போயிடுங்க. சீக்கிரம் போங்க போங்க போங்க. டேய், வாடா. நீ எங்கடா போற? அந்த பொட்டியில 2 பெரிய பொட்டி ஆயிடு. சீக்கிரம் சீக்கிரம். சீக்கிரம் போடு. ஏய் ராமு, மை டியர் பிரதர், ஆர் யூ ஓகே? ஓ, அவங்க எல்லாம் சுரங்க பாதை வழியா தப்பிச்சு ஓடிட்டாங்களோ? ஓகே, நான் போய் அவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ வெளியே வெயிட் பண்ண. இத பாரு, நீ ஏற்கனவே பண்ண முட்டாள்தான் போதும். மறுபடியும் உள்ள போய் ஏதாவது சிக்கல்ல மாட்டிக்காத. வெளியே போ. ஏய், ஆவுன்னா நீ அப்பா எல்லாம் என்ன முட்டாள் முட்டாள்னே சொல்லிட்டு இருக்கீங்க. 1000 தான் இருந்தாலும் ஐ எம் a போலீஸ் மேன். என்னுடைய டேலண்ட காமிக்கிறதுக்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. நான் போய் அவங்களை அரெஸ்ட் பண்ண போறேன். நீ என்ன ஃபாலோ பண்ண. ஐ வில் ஷூட் யூ. கெட் அவுட். டேய் டேய் இடியட், நில்றா டேய். ஆஞ்சநேயா, அத்தாடி. அப்பா, அப்பா, அவனையும் சேர்த்து ஷூட் பண்ணுங்க. டேய், புல்லட் எதுக்குடா அனாவசியமா வேஸ்ட் பண்ணோம்? கார்ல ஏறு, 2 பேரையும் கார்லயே அடிச்சு தூக்குவோம். சாரிடா ராமு, என்னாலதான் நமக்கு அடிபட்டுருச்சு. இத பாரு, என்னை பத்தி கவலைப்படாத. நீ எப்படியா தப்பிச்சு போய் உன்னை இந்த நிலைமையில் விட்டு நான் போக மாட்டேன். சொன்னா கேளு, அடம் பிடிக்காது. அவன் காரோட சேர்த்து நம்மள அடிக்க போறான். போ. இல்ல, நான் தனியா போனா அம்மா திட்டும். ஐயோ,
அவன் தான் ஸ்டார்ட் பண்ணிட்டான். போறேன். யோசிக்காத. உனக்கு பொண்டாட்டி பிள்ளைகளா இருக்காங்க. தயவு செய்து நீ இப்படியா தப்பிச்சு போயிரு. போ, உங்க மாமா அமெரிக்காவுக்கு போகும்போது சித்ரா கையில நிறைய பணம் கொடுத்து என் குடும்பத்துக்கு என்னை விட்டா வேற ஆண் துணை கிடையாது, அதோட நான் பாக்குறது போலீஸ் உத்தியோகம், ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிப்போச்சுன்னா எங்க அம்மாவனாலையும் என் தங்கச்சினாலையும் அதை தாங்கிக்க முடியாது, அதனால ராமு பெரியவனாகிற வரைக்கும் நான் அமெரிக்காவில இருந்து பணம் அனுப்புற மாதிரி நீ அவங்களுக்கு மாசம் மாசம் பணம் அனுப்பிச்சுக்கிட்டு அப்படின்னு சொன்னாரு. அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காதுன்னு சித்ரா சொல்லிச்சு. ஆனா கடைசியில உங்க மாமா சொன்ன மாதிரியே நடந்து போச்சு. ஏய் ராமு, உனக்கும் சேர்ந்தான கட்டி மேளா? தாலி கட்டு. ராமு கட்டுப்பா. வாங்க